இதுல வந்து ஒரு இடத்துல வந்து வேர்க்கல்ல வாங்கணும். வேர்க்கல்ல வாங்கிட்டேன். இவர் ரெண்டு பொட்டலம் வேர்க்கல்ல என்கிட்ட ஒன்று கொடுத்தாரு. இப்ப அந்த 100 ரூபாய் கொடுத்துட்டு போயிட்டாரு. அவன் வந்து சில்லறை எடுத்துட்டு இருக்கான். அது போயிட்டாரு. 100 கொடுத்தாரு, 50 ரூபாய் தெரியல. கொஞ்ச தடவை போயிட்டு கொஞ்சம் இடத்துல மறைஞ்சு நின்று அவனை பாக்குறாரு. அவன் பார்த்துட்டு அது 100 500 நான் டிஸ்டன்ஸ் எடுத்தது தெரியல. அவன் பாருங்க, அவன் சந்தோஷத்தை பாருங்கன்றாரு. அதாவது அவன் வந்து வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு போறது. அப்படியே பாக்குறான். நாங்க வேற காணோம் பார்த்துட்டு அவன் இது பண்றான். ஒரே சந்தோஷமா பண்ண 10 பைசாக்கு வேர்க்கல்ல வாங்கிட்டு 10 பைசாவை 4 நாளா இருந்திருக்கும். அப்போ அது 100 ரூபாய்க்கு வாங்கினா அவன் என்ன சொல்லுவான்? அதெல்லாம் ரசிப்பாரு. தமிழ்நாட்டுக்கு வந்து அந்த தமிழ் மக்களுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கார்கள். அவர் வாழணும். வாசப்படி ஆண்ட ரொம்ப ஏழ்மையான மக்கள், படிச்சு வசதி இல்லாதவங்க, நோயாளிகள் அப்படிலாம் நிற்பாங்க. அவருக்காக பணி செய்யறவங்க வந்து ஒவ்வொருத்தருடைய குறிப்பு எடுத்து போய் கொடுப்பாங்க. அதை பார்த்த மாத்திரத்துல எல்லாம் செஞ்சு கொடுத்துருங்கன்னு அவங்க வருவாங்க. அவங்களுடைய அட்ரஸ் எல்லாம் வாங்கி உடனே ரசிகர் மன்றத்தினர்களை அனுப்பிச்சு அந்த உதவி செய்து அதை இதுவரை வெளியே காமிக்காத ஒரு நல்ல மனம் படைத்த மனிதர். வந்து ஃபார் ஆர்ஃபன்ஸ், ஓல்ட் ஏஜ் அண்ட் ஹேண்டிகேப் உங்களுக்கு எல்லாம் வந்து நான் செய்யணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்படுறேன். ஆக இது வந்து ரொம்ப நாளா என் மனசுல இருக்கிறது. ஸோ இந்த 1.25 ஏக்கர் இடம் இருக்கிற இந்த ராகவேந்திரா மண்டபத்தை நான் என் பேர்ல இருக்கிற ராகவேந்திரா மண்டபத்தை இந்த இதை ராகவேந்திரா பப்ளிக் சாரிட்டபிள் ட்ரஸ்டுக்கு வந்து எழுதி கொடுத்திருக்கேன். இது வந்து என்னுடைய லைஃபுக்கு அப்புறம் இந்த ஹோல் ப்ராப்பர்ட்டி ராகவேந்திரா பப்ளிக் சாரிட்டபிள் ட்ரஸ்டுக்கு போகும். அதுல ஒரு பைசாவும் என்ன வாழ வைத்த தேவங்களான தமிழக மக்களுக்கு அவங்களுக்கே போய் சேரும். ஒரு பைசா கூட நம்ம குடும்பத்துக்கு போய் சேராது. சம்பாதிச்ச சொத்துல பாதிக்கு மேல இந்த சொத்து இது தமிழ் மக்களுக்கே நான் கொடுக்கிறேன். இது கஷ்டப்பட்டது நான் கஷ்டப்பட்டது இல்லை. நீங்க எல்லா கஷ்டப்பட்டு 5 ரூபாய் 10 ரூபாய் 3 ரூபாய் டிக்கெட் வாங்கி என்னை பார்த்து இது பண்ண அந்த அது நீங்க புக் பண்ணிருக்கீங்க. அது என் உயிரில நான் எழுதிட்டு இங்க என்னுடைய வழக்கறிஞர், மூத்த வழக்கறிஞர், நாட்டுக்கே தெரிஞ்சவர் வரதாச்சாரியார் அவர்கிட்ட நான் ஒப்படைக்க போறேன். அது சரி, அது ஏன் அனௌன்ஸ் பண்ணணும்? அப்படி என்ன உயிரை எப்ப வேணா மாத்திக்கலாம், எப்ப வேணா மாத்திடலாம். ஆனா மேடையில சபையில கொடுத்த வாக்க மாத்த முடியாது. அதனால்தான் இப்ப நான் சொல்றேன், அவரை பத்தி தப்பாவே பேசாதீங்க. தப்பா பேசுற யாரும் நல்லா இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவர் யாருக்குமே ஒருத்தர் கூட துரோகம் பண்ணதில்லை. அவர்